என்ன வெண்ணிலா, வேலைய ஆரம்பிச்சாச்சா? ஆமா அத்தை, ஜோசியர் சொன்ன மாதிரி அக்கா காலையில 4 மணிக்கெல்லாம் கரெக்டா எந்திரிச்சு குளிச்சுட்டு வேலைய ஆரம்பிச்சிட்டா. ஓஹோ, பார்த்தாலே தெரியுது. இது பரிகாரத்துக்காக பண்றது. மனசார விருப்பப்பட்டு பண்ணணும். என்ன வான்மதி? வெண்ணிலா, ஜோசியர் உன் கையில ஒரு கொம்பு கொடுக்க சொன்னாரு. மறந்தே போயிட்டேன். இந்தா. எதுக்கு அத்தை இது? ஒண்ணும் இல்லம்மா, இது ஒருவேளை உன் அக்கா வேலை செய்ய மாட்டேன்னு அடம் பிடிச்சா யூஸ் ஆகும். அதான் உன்கிட்ட கொடுக்க சொன்னாரு. வேலை ஒன்னும் வேகமா நடக்கிற மாதிரியே தெரியலையே. பெரிய மருமகளே, கொஞ்சம் சீக்கிரமா பண்ணு. உள்ள நிறைய வேலை இருக்கு. நீங்க போங்க அத்தை, நான் அக்காவை சீக்கிரம் முடிக்க சொல்றேன். சரிம்மா. வெண்ணிலா, முடியலடி. என்னக்கா, இன்னும் மாப் கூட முழுசா போட்டு முடிக்கல, அதுக்குள்ள முடியலன்னு சொல்ற? இன்னும் எவ்வளவோ வேலை இருக்கு. ஆமா போடி, இதுக்கே எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது. இதுல இன்னும் வேலை இருக்கான். எனக்கு தோஷமே இருந்தாலும் பரவாயில்ல, என்னால இதுக்கு மேல வேலை எல்லாம் செய்ய முடியாது. அக்கா, இது உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். ஒழுங்கா வேலை செய்ய. இன்னும் கொஞ்ச நேரம் தான்க்கா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என் புருஷனுக்கு என் மேல எவ்வளவு அக்கறை, பொண்டாட்டி கஷ்டப்படுறான்னு காஃபி எடுத்துட்டு வராரு. நீயும் தான் இருக்கே தங்கச்சின்னு. ஐயோ மாமா, அக்கா இன்னைக்கு விரதம். டீ காஃபி எல்லாம் குடிக்க கூடாது. எனக்கும் தெரியும். இது வான்மதிக்கு இல்ல, உனக்கு எனக்கும் தான். நீயும் காலையில இருந்து எதுவும் சாப்பிடாம வேலை செய்யறல்ல. இந்தா காஃபி குடி. ஐயோ வருண், என்னாச்சு? என்னாச்சா? நம்மள கீழே தண்ணி சிந்தி கிடக்கு. ஏமா, பார்த்து வேலை பண்ண மாட்டியா? இப்படியா தண்ணி ஊத்தி வைப்ப? மாப் ஒழுங்கா கூட போட தெரியாதா? இல்லத்த, நான் ஒழுங்கா தான் தொடச்சேன். பாரு எப்படி தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன்னு. வருண் கைக்கு ஏதாவது இருந்தா என்ன பண்றது? இல்ல பெரியமா, எனக்கு ஒண்ணும் இல்ல, விடுங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல வருண், நீ ஓகேவாப்பா? இல்ல டாக்டர் வர சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, ஐம் ஓகே. இல்லப்பா, ஏதாவது உள்காயமா இருக்க போது. எதுக்கும் டாக்டரை வர சொல்லி பாத்துரலாம்ப்பா. ஐயோ பெரியமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். வெண்ணிலா, நீ எதுக்கும் தைலத்தை எடுத்து வந்து தேய்ச்சி விடு. ஐயோ பெரியமா, அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் ஒரு முக்கியமான வேலையை வெளியில போகணும், நான் கிளம்புறேன். ஐயோ வருண், இந்த காலை வச்சுட்டு வெளியே போறியா? நீ எங்கேயும் போக வேண்டாம், பேசாம வீட்லயே இரு. ஐயோ பெரியமா, அது ஒரு முக்கியமான மீட்டிங். எந்த மீட்டிங்கா இருந்தாலும் சரி, அது அப்புறமா பாத்துக்கலாம். நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. இல்லம்மா, நான் போகணுமா. சொன்னா கேளுப்பா. வெண்ணிலா, கூட இருந்து நீ பாத்துக்கோமா. வான்மதி, கொஞ்சம் பார்த்து கவனமா வேலை செய்யு. சரிங்க அத்தை. போ. பாத்துக்கப்பா. பாத்துக்கோ. என்ன வெண்ணிலா, பாத்துக்க. ஏய், கால் ரொம்ப வலிக்குதா? தைலம் தேய்ச்சி விடட்டுமா? அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து வேணும்னே என் காலை உடைச்சிட்டு இப்ப தைலம் தேய்க்கிட்டுமா நான் கேக்குறேன். என்னங்க நீங்க எங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் ஏன் அப்படி எல்லாம் பண்ண போறேன்? ஏய் நடிக்காத. தள்ளி வச்சதுக்காக என்ன பழி வாங்கணும்னு பண்ணிருக்கேன். ஐயோ, உங்களை நான் எங்க பழி வாங்கணும்? என்ன நீங்க திட்டினாலும் ஒதுக்கி வச்சாலும் நீங்க தான் என் புருஷன். அது நீங்க வேணா மறக்கலாம், நான் மறக்க மாட்டேன். நான் இங்க இருந்தா நீங்க என் மேல கோவப்படுவீங்க.
என்னால நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். நானே வெளியே போறேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடுங்க. சரிக்கா, நீ சீக்கிரம் மாப் போட்டு முடி. இவ ஒருத்தி சீக்கிரம் முடின்னு சொல்லிட்டு இப்பவே முதுகெல்லாம் வலிக்குதுடி. ஆமா, அண்ணாமலை அத்தை எங்க? அத்தை ரூம்ல ஃபைல் எடுக்க போயிருக்காங்க. ஏன்க்கா? இல்ல, சும்மாதான். அவங்க வர்றதுக்குள்ள வேலையெல்லாம் முடிக்கணும்ல, அதான் கேட்டேன். சரிக்கா, நீ வேலையெல்லாம் முடி. நான் உனக்கு ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வரேன். கண்டிப்பா அத்தை போட்டோவை பாத்துருவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்க போகுதோ. ஐயோ, சரி. அத்தை நான் கால் பண்றேன். என்ன பரிகாரத்துக்காக பண்ணாலும் எல்லா வேலையும் கரெக்டா பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்க ரூம சுத்தமா க்ளீன் பண்ணிருக்கேனா? நீங்க நல்லா பாத்தீங்களா? என் ரூமை க்ளீன் பண்றதெல்லாம் இருக்கட்டும், சீக்கிரமாவே வீடு முழுக்க சுத்தம் பண்ணு. டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, இன்னும் நிறைய வேலை இருக்கு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இருந்தாலும் உங்க ரூம்ல எல்லாம் கரெக்டா இருக்கான்னு நீங்க பாத்தீங்களா? என் ரூமை நான் பாத்துக்கிறேன், நீ போய் மத்த வேலையை பாரு. இவங்க பாக்கணும்னு முன்னாடியே தானே போட்டோ வச்சேன். பார்த்தாங்களா இல்லையா? எப்படியோ ஒரு வழியா வீடு முழுக்க தொடச்சாச்சு. இதுக்கு மேல நம்மளால முடியாதுப்பா. என்னக்கா அதுக்குள்ள டயர்ட் ஆயிட்ட? அடி போடி, இந்த வேலையெல்லாம் முன்ன பின்ன தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல. நான் இன்னைக்குதான் வேலையே செய்யறேன். இவ்ளோ நேரம் செஞ்சதே பெருசு. கொஞ்ச நேரமாவது ரெஸ்ட் எடுக்க விட வேண்டியலா? வான்மதி, என்னம்மா உட்காந்துட்ட? வீடு ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். சரி, கிச்சன்ல பாத்திரம்லாம் இருக்கு, அதெல்லாம் க்ளீன் பண்ணிடு. அப்புறம் பூஜை சாமான்லாம் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் நல்லா க்ளீனா தேய்ச்சி வச்சிருன. வான்மதி, இத வேலையா நினைச்சா கஷ்டமா தான் இருக்கும். பரிகாரமா நினைச்சு பண்ணு, கஷ்டமே தெரியாது. சரி, இதெல்லாம் முடிச்சிட்டு வா, இன்னும் நிறைய வேலை இருக்கு. என்ன இன்னும் வேலை இருக்கா?